ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? சிக்கன் குழம்பு. சிக்கன் தண்ணி குழம்பு இன்றைக்கி நிஷா வைக்க போகிறேன். பாடுதியா? கண்ணாலவே எனது கண்ணில் ஏன் இன்னும் பேசவில்லை. உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். மஞ்சள் தூள் எல்லாம். இப்போ அளவு தண்டேன் கறி ஈரெல்லாம் கிடக்கு பாப்பாவுக்கோ. காலையில் நிஷா வந்து வாழை மரம் வெட்டினா ரெடி பண்ணி வச்சுருக்கா. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். நிஷா எடுத்து குடிக்க போகிறேன். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? சிக்கன் குழம்பு. சிக்கன் தண்ணி குழம்பு இன்றைக்கி நிஷா வைக்க போகிறேன். பாப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கிரேவிலாம் வச்சா பத்தாது. எங்கள் வீட்டில் கிரேவி வச்சா பத்தாது, 6 பேர் சாப்பிடணும். ஏன்னா அது மற்ற குழம்பு மீன் குழம்பா இருந்தால் கொஞ்சமாக வைக்கலாம். இது சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமாம். 65 எதுவும் போடல நிஷா, எல்லாமே குழம்பாக வச்சிருக்கியா? எல்லாமே குழம்பு தான். அடுப்பை பற்ற வைட்டினா அரை மணி நேரம் புகைச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். பொழிச்சுன்னு பற்ற வைக்கணும். அடுத்தது பாப்பா நம்ம அதை காமிப்போமா? இது அம்மா வெங்காயம்லாம் போட்டு வதக்கட்டும். 10 நிமிஷம் ஆகும்ல, அப்போ போய் காமிப்போம். வேறு என்ன நிஷா விசேஷங்கள்? நாங்கள் சண்டே ஃபெஸ்டிவல் நாளைக்கு எடுக்கிறதுக்குள்ள இன்றைக்கி எடுத்தாச்சு. ஆமாம், சண்டே நாளைக்கு தான் ஃபெஸ்டிவல் பண்ணுவீங்க. நாளைக்கும் எடுப்போம், வாய்ப்பு இருந்தால். அமௌண்ட் இருந்தால் எடுப்போம். அமௌண்ட் இல்லாட்டி புளிக்குழம்பு. டெய்லி எங்கள் வீட்டில் நான் எடுத்துக்கலாம். கறி குழம்பு, மீன் குழம்பு, என்னது மட்டன் குழம்பு. நேற்று என்ன மட்டன் குழம்பு. அந்த அத்தை வந்து கேட்குறாங்க நிஷா கிட்ட, என்னடி குழம்பு வைக்க போகிற அப்படின்னு. இது தியா கிட்ட. தியா சொல்கிறேன் என்னென்னு. நாங்கள் நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் திருச்சி தம்பளத்தில். நண்டு இல்லை கறி. பாப்பா ஜாமானை தட்டி விட்றாத பாப்பா. இங்கிட்ட வந்து அம்மா டன்னுக்கோ. தட்டி காஞ்சிருச்சா? சரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நிறையா ஊற்றுன்னு எல்லாரும் கமெண்டில் சொல்கிறாங்க. நீ என்ன கொஞ்சோண்டு ஊற்றுற? 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூனா? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பத்தாதா? அது பார்க்கறதுக்கு சரி. வீடியோவில் சொன்னாங்க, நான் சொல்லலை. நீ பாட்டுக்கு எண்ணெய் நிறையா ஊற்றி விட்றாத. கொலஸ்ட்ரால் வந்து அதோட பரவாயில்ல கிளம்ப வேண்டியதான். பாப்பா நீ அடுப்புக்கிட்ட போகக்கூடாது. பாப்பா நீ அம்மா கேட்குறத எடுத்து மட்டும் கொடு. உன்னோட வேலை அவ்வளோதான். அது நாட்டுக்கோழி மசாலா போட்டு வைக்க போகிறேன் நிஷா. செம்மையாக இருக்கும் நாட்டுக்கோழி மசாலா. கிலோ எவ்வளோது? 1 கிலோ 1 கிலோ 150. உங்கள் ஊரில் எல்லாம் 1 கிலோ கோழி எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தெரியல. இங்கே பாரு பாப்பா, இது ஸ்டார் பூவு, இது பட்டை, இது கிராம்பு, இது ஏலக்காய், இது பிரியாணி இலை, இது மராட்டி மொக்கு. அவ்வளோதான் பாப்பா. இப்போ இதெல்லாத்தையும் போட போறியா? என்ன சூடாயிருச்சு பாரு. பாப்பா எட்டி போயிருமா? எத்தனை வெங்காயம்? 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பழுத்த தக்காளி. எதை காட்டுவோம்? அதை காமிப்போம். அம்மா வெங்காயத்தை அம்மா சொல்லட்டும், டைம் சொல்லட்டும். அம்மா சொல்கிறப்ப போவோம். போகலாம். ஒரு 10 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். பாடுதியா? கண்ணாலவே எனது கண்ணில் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆனாலும் ஒரு சரி அறியாமலே உள்ளங்களிடம் ஆளும் பேசும். வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே, வசதியிட வழி என்னவோ. கண்ணாலவே போதும். அழகு. உனக்கு திட்டி சுற்றி போட்டுடலாம். தியா பாப்பா எப்படி பாடினான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாட புத்தகத்தில் ஒரு ரைம் சொல்லு. ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாட புத்தகத்தில் உள்ளது. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கற்றுக்கக்கூடாது. தியா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா 1ஆவதுலேயே. ரேங்க் கார்டெலாம் காமிக்கக்கூடாது. 100க்கு தமிழில் 100க்கு 99, இங்கிலீஷில் 100க்கு 98, கணக்கில் 100க்கு 100. என்ன நிஷா? வீடியோவில் காமிப்போமா பாப்பா? வேணாம், டீச்சர் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் காமிச்சு உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் காமிங்க அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட அம்மா அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வராதவங்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து விட்டாங்க. சரி அம்மா அப்பாட்ட காமிச்சு சைன் வாங்கிட்டு வாங்கினேன்.
என் பேரண்ட்ஸ் போனவங்க பேரண்ட்டையே கொடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் காமிச்சு சைன் வாங்கிட்டு வாங்க. இப்போ என்ன வெங்காயம் வதங்கிருச்சா? கண்ணக்கரேன்னு ப்ரௌன் கலர், அது கருப்பு இல்லை. பாவம் வெங்காயம். பாவம் வெங்காயம் பார்த்தீங்க. இது என்னது? பச்சை மிளகாய். பச்சை மிளகா, குடை மிளகாவா? கொடை மிளகாவும் இருக்குது, பச்சை நிஷா வந்து அது ஒரு டேஸ்ட்டு கண்டுக்கிட்டா. என்னென்னா குடை மிளகா போட்டு அது ஒரு தனி டேஸ்ட் வரும். இப்போ எல்லா சமையல்லையும் குடை மிளகா தான். ஆனால் இது குடை மிளகா எதில் போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னா இட்லி சாம்பார் வச்சு போட்டால் இட்லி சாம்பார். அதுதானே நிஷா வேறு லெவலில் இருக்கும். 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொடை மிளகா. குடமிளகா குடமிளகா இப்போ குடை மாதிரி இருக்கு மிளகா. குடை மாதிரியே இருக்கும். வேறு நான் இதெல்லாம் நல்லா வதங்கணுமா? லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். அம்மா நாங்கள் போய் தரலாமா? எது அதை காமிக்கவா? இப்போ தானே டீ குடிச்சா இரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். தியாவும் ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டானா தியா சமையல் தான் வரும் வீடியோலலாம். நிஷாவெல்லாம் ஒதுக்கிடுறது. அப்பாடா, எனக்கு அப்பயாவது ரெசிபி கிடைக்குமே. சேனலை விட்டு ராஜினாமா டிஸ்மிஸ் பண்ணிடுறது. அப்புறம் தியா தான் எல்லாம். அப்பயாவது நாங்கள் தர்னீஸ் வீடியோ எடுத்துவார். நீ தர்னீஸ் அண்ணன் வீடியோ எடுப்பான், நீ சமைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இன்னைக்கு விடுவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து நண்டு சமைக்க போகிறேன், இறால் சமைக்க போகிறேன், மீன் சமைக்க. உனக்கு என்ன சமைக்க தெரியும் இப்போதைக்கு? சுடுதண்ணி வைக்க தெரியுமா? வெரி குட். அதை முதல்ல கற்றுக்க. தோசை சுட தெரியும், சுடுதண்ணி வைக்க தெரியும். வேறு என்ன தெரியும்? டீ வைக்க தெரியும். சப்பாத்தி போட தெரியும். வேறு என்ன தெரியும்? சாப்பிட பூரி தெரியும். சாப்பிட தெரியுமா? வெரி குட். என்னாச்சு, இது வதங்கணுமா? வதங்கட்டும், வா நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். வாதியா வாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன நிஷா? நாட்டுக்கோழி சிக்கன் மசாலா. நாட்டுக்கோழி சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு. மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு. தண்ணி வந்துடுவா பாப்பா. பெரிய செம்பில் தண்ணி ஊற்று. குழம்புக்கு தண்ணி ஊற்ற. இருக்கு. எங்கே இருக்கு? கழிவு தண்ணி இல்லை, நீர் தண்ணி, கழனி தண்ணி. அரிசி களையிற தண்ணி. கழிவு தண்ணி இல்லை, கழனி தண்ணி சொல்லு. மிளகு, ஜீரகம். வெரி குட். மிளகு, ஜீரகம், உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். மஞ்சள் தூள் எல்லாம். இப்போ எடுத்து அதில் ஊற்ற கறி. ஈரெல்லாம் கிடக்கு பாப்பாவுக்கோ. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து நம்ம கறியை வேக வச்சாச்சு. மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோல, அதோட பச்சை வாசனை மட்டும்தான் போகும். மணக்க வீசும். ரோசம் சின்ன பிள்ளையில எப்படி போடுவா? தமிழ் பொண்ணு 4 லோட்டம் அப்படிம்பா. இது என்ன தண்ணின்னா வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றினோம்னா. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழம். அடுத்தது தயிர். 2 ஸ்பூன் தயிர், எலுமிச்சம்பழம். அடுத்தது கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை மட்டும் போடணும். கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை மட்டும்தான். நம்மளுடைய குழம்பு எடுத்து காமினி சார். ரெடி ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப எல்லாம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. கறியெல்லாம் இதாகிடுச்சு. கிரேவி மாதிரியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இதுதான் தண்ணி குழம்பு. தண்ணியாக இருக்கிறதுனால ஓகே. ரசம் மாதிரி இருக்கும். ரெடியா? அவ்வளோதானே? ஓகே. இது மாதிரி பார்த்து சமைச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூஞ்சில் வச்சுக்க. அதெல்லாம் செய்யக்கூடாது பாப்பா. ஸ்கின் இதாயிரும். எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கா இல்லையா? மூஞ்சில் வச்சுன்னா என்ன ஆகும்? அது யார் சொல்லி கொடுத்தது? அந்த செல்லில் வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. மூஞ்சை கழுவும் முதல்ல. ஸ்கின் எல்லாம் பாதிச்சிடும். கருப்பாக புள்ளியாக வந்துடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. டாக்டரை கேட்கணும். போ. காலையில் நிஷா வந்து வாழை மரம் வெட்டினா ரெடி பண்ணி வச்சுருக்கா. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். நிஷா எடுத்து குடிக்க போகிறா. குடி. உங்களுக்கு வாழை மரம்லாம் வெட்டினீங்கன்னா அது மாதிரி தண்ணி எடுத்து குடிங்க. இது எதுக்கு குடிக்கிறது? கல் வராது. கிட்னிக்கு நல்லது. ஆமாம் பாப்பா, கிட்னிக்கு நல்லது. இது காலையில் நம்ம பல்லு விளக்கணுன்னே வெறும் வயிற்றில் குடிக்கிறது. எப்போ வேணாலும் குடிக்கலாம். குடிக்கிறதுல என்ன இருக்குது? முடிஞ்சிருச்சா? அப்போ என்ன பண்ணணும்? பாப்பா நீ கொஞ்சம் குடிக்கிறியா?
ஆ ம் அடடடடட. குடி குடி குடிக்கிறியா? குடிக்கிறாளாம். கொடு கொஞ்சமாக கொடு. போதும் பாப்பா போதும். எப்படி இருக்கு? சுவையாக இருக்கு. துவக்கும். வாழைக்காய் நம்ம பல்லில் கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி துவக்கும், வேற எதுவும் பண்ணாது. நல்லது. சூப்பரா இருக்கு. வாய் ஒரு மாதிரி இருக்கு. கசப்பா ஒரு துவக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஓகே பாய். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பாப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி விடுங்க.